அமெரிக்க அதிபர் ட்ரம்ப பொய்யர். உலக முதலாளித்துவம் காட்டுமிராண்டித்தனமானது. மோடி சொல்ல நினைத்தத தைரியமா சொன்ன கொலம்பிய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவின் பேச்சுதான் இப்ப உலகத்துல செம்ம வைரல். காசா தாக்குதல் வெறுமனே ஒரு பிராந்திய பிரச்சனை இல்லையாம், அடுத்து உலகத்துக்கு என்ன நடக்கும்னு காட்டுற ஒரு சோதனைன்னு கடுமையா விமர்சிச்சிருக்கார். உலகத்துல ஜனநாயகம் இறந்து விட்டது, காட்டுமிராண்டித்தனம் மட்டும்தான் ஓங்கி நிக்குது. இது லாபத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சிருக்கிற முதலாளித்துவத்தின் நெருக்கடின்னு அதிபர் பேசியது பலரையும் அதிர வச்சிருக்கு. அவருடைய வார்த்தைகள்ல ஒரு அனல் இருக்கு. ஏழைகளை கொல்கிறார்கள், ட்ரம்ப் சொல்வது பொய். இதெல்லாம் மோடி சொல்ல நினைத்தத கொலம்பியா அதிபர் வெளிப்படையா பேசியிருக்காருன்னு அரசியல் வட்டாரத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உழைக்கும் மக்கள் மற்றும் ஏழைகளின் நிலங்களில் இந்த கொடுமை நடக்கும்னு அவர் எச்சரித்திருப்பது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏழை மீனவரை போதைப் பொருள் கடத்தல்காரர்னு ட்ரம்ப் சொன்னதை பெட்ரோ மறுத்தது ஒரு பெரிய விஷயம். உண்மையான கடத்தல்காரர்கள் தங்கள் அரசியல்வாதிகள் மூலம் மியாமிக்கு சென்று குண்டு வீச சொல்கிறார்கள்னு பேசியிருக்கார். காசாவில் வீசப்பட்ட குண்டுகள் கொலம்பியா நிலக்கரியிலிருந்து வந்ததுன்னு அவர் சுட்டிக்காட்டியதுதான் செம ஷாக். அடுத்து நடக்கப் போகும் காட்டுமிராண்டித்தனத்தின் முன்னோட்டமா இதை பார்க்கணும்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த பேராசை காரணமாகத்தான் பணக்கார நாடுகள் இன்னும் எண்ணெய் நிலக்கரி பயன்படுத்துவதை நிறுத்த மறுக்கிறாங்க. அதனாலதான் ஏழை சிறுவர் சிறுமிகள் மீது ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் பாய துணிக்குவார்கள்னு பெட்ரோவின் பேச்சு உண்மையின் ஒரு முகத்தை காட்டுது. உலக வல்லரசுத் தலைவர்களை இப்படி நேரடியாகவும் தைரியமாகவும் விமர்சிக்கும் ஒரு தலைவரின் பேச்சுக்கு பின்னால் இருக்கும் உண்மை என்ன? உலக அரசியல் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.